ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் பார்க்க போகிறோம். மாங்காய் வந்து நம்ம ஒரு பொரியல் பண்ண டைம் இல்லைன்னா காலையில் லஞ்ச் ரெடி பண்ண ரொம்பவே சைடிஷ் லஞ்சு கூட வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அதனால இன்ஸ்டண்ட்டாக ஒரு பச்சை மாங்காயை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுட்டு உப்பு கலந்து வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். மாங்காய் ஊறுகாய் எவ்வளோ சாதம் வச்சாலும் சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. அந்த மாங்காய் ஊறுகாய் இப்போ எப்படி இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மாங்காய் பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். நான் ஆவக்காய் மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது கூடமே சில்லி பவுட்ரு வச்சுருக்கிறேன், தனியா பொடி, அப்புறம் சால்ட்டு வந்து இந்த மாங்காவில் போட்டு கலக்கிறதுக்கு. இது வந்து வறுத்து மசாலா போட இந்த புளிப்புலாம் அடிக்காமல் இருக்கணும் இல்லையா. நம்ம மாங்காய் ஊறுகாய் மணமாக இருக்கணும்னா இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி போடணும். பெருங்காயத்தூள், வெந்தயம், கடுகு, இது தாளிப்புக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இப்போது உப்பு போட்டு மாங்காயை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். ஏன்னா புளிப்பு இல்லையா மாங்காய், நீங்கள் கொஞ்சம் ஒட்டு மாங்காய் போல் எடுத்துட்டீங்கன்னா புளிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டோம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸு உப்போட மாங்காயை சேர்த்து ஊற வச்சுருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஊற வச்சுட்டு நம்ம இதை வறுத்து இந்த வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூளை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மாங்காய் உப்பில் ஊறட்டும். சின்ன பேன் வச்சு கொஞ்சமாக ஒரு துளி ஆயில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா ஒரு மாங்காய் தான், நிறைய வெந்தயம் எல்லாம் போடக்கூடாது, கசப்பு எடுத்துடும், ஸ்மெல்லு கமகமன்னு இருக்கும். அதுக்காக கடுகு வெந்தயம் வறுக்க போகிறோம். லேசாக வறுத்தாலே போதும். கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிடுது. பெருங்காயத்தையும் இதிலே போட்டு இதை பொடி பண்ணுறதுக்காக ஆற வச்சிடலாம். இப்போது உப்பு சேர்ந்து நல்லா ஊற ஆயிடுச்சு. இது கூடவே சில்லி பவுட்ரு சேர்த்துடலாம். ஒரு மாங்காய்ன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் தான் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். அதே அளவு ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுடலாம். ஏன்னா வீட்டு மிளகாத்தூள் போட்டோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்காக இதை போட்டு கலந்துடலாம். உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது அந்த வறுத்து வச்சத பொடியும் போட்டு எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அவ்வளோதான், 2 மினிட்ஸில் இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ தாளித்து எடுத்துடலாம். இப்போது இதை வந்து குறைன்னு நம்ம பொடி பண்ணிட்டோம். வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு. மிளகாயும் தாளிக்கிறதுக்கு ஒன்றை போல் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் எடுத்தேன் நான். இப்போது தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ எண்ணெய் போட்டு காஞ்சின்னு இருக்கு. கூடவே கடுகு சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுதுன்றதுனால கடுகு போட்டாச்சு. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ இதில் இந்த வறுத்து வச்ச இந்த பொடியை சேர்த்துடலாம். கூடவே இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு இவ்வளோதான். இப்போது கிளறி வச்ச இந்த மாங்காய் ஊறுகாயை சேர்த்துட வேண்டியது தான். ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே ரெட்டாக தான் இருக்கும் நமக்கு, அதனால் நான் எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. ரொம்பவே ஸ்பைசியாகவும் டேஸ்ட்டும் ஹைலைட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு. நம்மளுமே ரொம்ப பிடிக்கும் மாங்காய் ஊறுகாய்ன்னும் பொழுது. பாருங்கள், தாளித்து உடனே இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஊறுகாய் செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பாட்டை மிச்சம் வைக்காமல். ஓகே, பாய்.